இந்த ஒரு விருங்கம்பாக்கம் தொகுதியில யார் யார் நிக்கிறாங்க நீங்க ஐடியா இருக்கா? எந்தெந்த கட்சி சார்பா யார் யார் நிக்கிறாங்க அப்படின்ட்டு? விருகம்பாக்கத்துலயா டிஎம்கே நிற்கிறாங்க. அவரை பிரபாகர் ராஜாவா ஆ. அவங்க தான் நிற்பாங்க. அப்புறம் விருகம்பாக்கம் ஆக்சுவலாக பிஜேபிக்கு ஒதுக்குனாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஆனால் இல்லை, ஏடிஎம்கே தான். ADMK தான். ஏடிஎம்கே தான். இவர் விஎன் ரவி ஐயா ஓகே. அவர் தானே? ஆ. கரெக்ட், அவர் நிற்கிறாரு. நாதாக்கால இருந்து தெரியல, ஆ, யாருன்னு okay. தெரியாது. அப்புறம் TVK? டிவிக்கு சுத்தமாக தெரியாது. சுத்தமா தெரியாதா? ஏங்க ஊர் ஃபுல்லா இதோ போங்க பின்னாடியே இப்ப அவரோட போயிட்டு தான் அதான் ஓடிட்டு பாருங்க, இருக்கு. அவர் என்ன அதாவது நாட்டுல என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக அதெல்லாம் பாக்குறதே ஒழிய ஆ. இதெல்லாம் 1% கூட ஆதரிக்குது. இல்ல ஒரு பக்கம் ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கு. நாங்க போற எல்லா இடத்துலயும் அது எங்களுக்கு தெரியுது மாஸ் கிரவுட் அப்படின்றாங்க. வந்து அது வந்து அந்த கோர் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்கல்ல, அதாவது என்ன செஞ்சாலும் சரி, இப்போ உங்களுக்கு என்னைய பிடிக்கணும்னா நீங்க என்ன பண்ணாலும் நான் ஒத்து பண்ணல, அவ்வளவுதான். அந்த மாதிரி உள்ள ஃபாலோவர்ஸ் தான் அங்க வந்து ஓட்டு போடுவாங்களே ஒழிய நியூட்ரல் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி தான் சோ ஓட்டு விஜயை போடுவாங்க. தாண்டி இந்த ஒரு தொகுதியில ஒரு சார்பா யார் நிக்கிறாங்க உங்களுக்கு ஐடியா இல்ல? ஐடியாவே கிடையாது, சுத்தமா சரி, ஐடியா okay. கிடையாது. அதை நான் பெருசா ஃபாலோ பண்றதும் கிடையாது. சரி ஓகே. இந்த வாட்டி இந்த ஒரு எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பா? போன வாட்டி டிஎம்கே ஜெயிச்சாங்க. இந்த வாட்டி யார் ஜெயிப்பா? 4 முனை போட்டி. ஆ. யார் ஜெயிப்பாங்கன்றது தப்பு தான். இந்த தமிழ்நாட்டு மக்களை நான் ஒரு நாள் இல்ல தமிழ்நாடு மக்கள் வேணா, உங்க தொகுதி இந்த விருங்கம்பாக்கம் தொகுதியில மட்டும் நான் கேக்குறேன். யார் ஜெயிப்பாங்கன்றது சொல்ல முடியாது. கன்ஃபார்ம்டா ஃபிங்கர்ஸ் கிராஸ் தான். ஏன்னா ஆளுங்கட்சி டிஎம்கே. ஓகே, அண்ணன் போன வாட்டியே விஎன் ரவி என்ன விட்டுட்டாப்புல, கொஞ்சம் லைட்டு இதில் விட்டுட்டாப்புல. ஸோ டஃப் ஃபைட்டு கொடுப்பாருன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். யார் ஜெயிப்பாங்கலாம் கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியாது. நல்ல டஃப் ஃபைட் இருக்கும். ஏன்னா அவர் சீமான் எப்போவுமே ஒத்தையில் நிற்கிறாரு. ஸோ அவருக்கான ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கும், டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். டிவிக்கே ஓட்டை பிரிப்பாங்க. ஸோ அந்த ஸ்பாய்லர், அவர் வந்து ஸ்பாய்லர் கேம், கம்பல்சரி ஸ்பாய்லர் கேம் ஆடுவார். ஸோ அப்படின்றப்போ ஏடிஎம்கேவும் டிஎம்கேக்குள்ளே தான் ஃபைட் வரும். ஆனால் யார் ஜெயிப்பாங்கன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். சோ இந்த வாட்டி எனக்கு வரும். ஓகே, இந்த வாட்டி விருங்கம்பாக்கம்ன்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா தான் நெக்டு பார்க்கணும். நெக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டஃப் ஃபைட் தான். ஸோ மே த பெஸ்ட் வின். சரி ஓகே. பட் உங்களுக்கு பர்சனலா தோணல இவர் வந்தா ஓகேப்பா அப்படின்ற மாதிரி? அது அப்படி நம்ம வெளிப்படையாக சொல்லிட முடியாது. உஷாரா இருக்கீங்க. உள்குத்து வாங்குறதுக்குலாம் நாங்க தயாரா இல்ல. அட்டி கடை வேற வச்சிருக்கிறோம். சொல்லிட்டு நான் வந்து கடையை பலி கொடுக்கவா? அந்த கதையே வேணாம். ஏதே டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே இது வந்து ஓகே. அதெல்லாம் மனசுக்குள்ளேயே இருக்கட்டும், அவ்வளவுதான். ஓகே. அவங்களுக்குள்ளதான் மெயினா ஃபைட் இருக்கும். ரியாலிட்டி அதுதான். ஓகே. அவங்களுக்குள்ள ஆசை என்ன வேணா இருக்கலாம். ரியாலிட்டி நெக் டு நெக் ஃபைட் அவங்களுக்குள்ளதான் வந்து சேரும். ஸ்பாய்லர் வந்து டிவிக்கே இருப்பாங்க. அண்ட் நாதாக்கா 3வது இடத்துல வந்தா அப்போ ஆச்சரியப்படும். ஃபைட் இஸ் பிட்வீன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே தான். டெஃபினட்டா அவங்க தான் வருவாங்க. ஏன்னா களப்பணி ஆட்டுறது அவங்க தான். விஎன் ரவி என்ன பயங்கரமா வேலை பார்த்துருக்கிறாப்புல. அதே மாதிரி அவங்களுக்கும் அவங்க ஆளுங்கட்சி, அதனால அவங்க சைட்ல இருந்தும் நிறைய எஃபோர்ட் எடுப்பாங்க. ஸோ அவங்க 2 பேருக்குள்ள தான் நெக் டு நெக் இருக்கும்.